ஊக்குவில யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. நேரிய நால்மறை பொருளை உரைத்து, நேரிய நால்மறை பொருளை உரைத்து, ஒளி சீர்நெறியளித்தோன் நின்ற கோயில், ஒளி சேர்நறியறித்தோன் நின்ற கோயில், பரிசையும் பண்டிதர்கள் பல்நாளோ பயின்று ஓதும் ஓசை கேட்டு, பாரிசையும் பண்டிதர்கள் பல்நாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு, வேரிமலி பொயில் கிள்ளை, வேரிமலி பொயில் கிள்ளை, வேதங்கள் பொருள் செல்லும், வேதங்கள் பொருள் சொல்லும், வேதங்கள் பொருள் சொல்லும் முயலையாமே, முயலையாமே. இது மழை வேட்டல் பதிகம். நீங்கள் நம்புறீங்களோ தெரியாது. நீங்கள் விரும்பினா நான் ஒரு நாளைக்கு இதை பாடி மழையை பெய்விப்பேன். ஆனால் இந்த மழையை போக்குற பதிகம் வாத்தியார் சொல்லித்தரையில்லை. இதெல்லாம் அர்ரா புர்றான்னு கம்பு எடுத்து பொல்லு பொல்லுன்னு விழுத்து இந்த முதுகெல்லாம் தளம்பு. வாத்தியார் அடித்தா தளம்பு. எனக்கு தான் அடி விழே இல்லை. 52 பேர் படித்தவங்க 51 பேர், மிச்சம் 50 பேருக்கு அடின்னா கம்பு என்ன பிரம்பாலானே அடிக்கிறது. பிரம்பையும் புரிஞ்சுவோம். எனக்கு அடிக்கிறது இல்லை, நான் இலங்கை என்னதுனால விட்டுட்டு ஓடிடுவேன் நண்டு. ஆனால் எனக்கு வரைக்குள்ளே எனக்கு அடிக்கிற மாதிரி வருவார், அடிக்க மாட்டேன். அடி இல்லாமல் நான் புத்திசாலித்தனமாக பாடமாக்கி நான் பாடுறேன் சார், கேளுங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா மழையை வருவிக்க பதிகம் சொல்லி கொடுக்குறீங்க, மழை கடுமையாக வந்து ஒரு மாதம் 2 மாதம் பெய்தால் அந்த மழையை திருப்பி அனுப்புறது எப்படி? அதெல்லாம் நீ இப்போ கேட்க வேணாம், முதல் இதை படி. அவரே தெரியும், சொல்லித்தரையில்லை. பாம்பு விஷம் ரங்க சொல்லி தருவார். பாம்பை இப்போ வந்தால் பாம்பை அதில் நிற்க பண்ணுவார் அவர். ஆறு வாத்தியார் பாம்பில் யானையில் என்ன வந்தாலும் இப்படி பார்த்துருக்கோ இப்படி சொல்லி விட்டாருன்னா நின்றுடும். அவை அதுக்கு கற்றிருக்கிறாங்க. ஆனால் சிலது எங்களுக்கு சொல்லித்தரையில்லை. இந்த சொல்லித்தராத என்னன்றதை நான் லிஸ்ட் பண்ணி அதை நான் அறிஞ்சேன். இப்போ உங்களுக்கு விளங்குதானே, இதுதான் இது, இதுதான் இது, அது சொல்லி கொடுக்கக்கூடாதா? பிறகுதான் அறிஞர். இந்த 5 பஞ்சரத்திரம். முதலாவது ஜெகதானந்தகாரக நாட்டை, ஜெகதானந்த காரக ஜெகதா ஆனந்த காரக ஜெகதா ஆனந்த காரக ஜெய ஜானகி பிராணநாயக ஜெகதா ஆனந்த காரக. இது முதலாவது பஞ்சரத்தினத்தில் முதலாவது. துடுக்கூக்கல நன்னே தோரா சரிம பனி சனி பமரி மரி. இது கவுல. அடுத்தது சதேம் சனே ஓ மனச
சாதி இம்சனே ஓ மன சாதி இம்சனே. இதுக்கெல்லாம் சுரங்கள் இருக்குது. பாப்பா மகரிரி மகரிரி சச சரி மரி சரிம ಸಮಯಾನಿದೆ ರಂಗೆ ಸುಡು ಸಗಂಗಾ ಜನ ಕುಡಿ ಸಂಗೀತ சாம்பிரதாய குடு ಸಮಯ. இது சரணம் சரணத்தினுடைய சாகித்யம். இதில் அடுத்தது கனகனரு சீர கனகவ இது வராளி. இது வராளி நாலாவது. இது எங்களுக்கு சொல்லி வாத்தியார் தரக்கூடாது. வந்தால் வாத்தியார் கொடுக்குறார். பழைய காலத்தில் இருந்து 5வது பஞ்சரத்னம். இந்த பஞ்சரத்னம் இதை சொல்லி கொடுக்குறோம் இல்லை, இது நாங்கள் கேட்டுத்தான் பாடுவோம். கனகர ரோசீர கனகவசரமு கனகனரு சேர. இது வராளி. அடுத்தது ఇందరూ మగాను బాబులు అందరికీ வந்தனமுலு. எத்தனை மகான்கள் சுவாமியை தரிசித்தார்களோ, எத்தனை மகான்கள் இனிமேல் தரிசிக்க போகிறார்களோ, எத்தனை மகான்கள் சுவாமியை தரிசித்து போனார்களோ, இப்பொழுது தரிசித்து கொண்டு இருக்கின்றார்களோ, இனிமேல் தரிசிக்க வரப்போகின்ற கருவில் இருக்கின்றார்களோ, அத்தனை பேருக்கும் வணக்கம். இதுதான் அந்த பாட்டு. ఎందరో మగానం బాబులు అందరికీ వందనములు ఎందరో. இதுதான் கடைசி பஞ்சரத்னம். இதில் 4 பஞ்சரத்னத்தை வாத்தியார் சொல்லி கொடுப்பார். ஒன்றும் சொல்லித்தர மாட்டார். எது இப்போ சொன்ன ராகம் வராளி ராகத்தில் உள்ளதை சொல்லி கொடுக்க மாட்டேன். நாங்கள் கேட்டுத்தான் ஐயா நீங்கள் பாடுறது அம்மா பாடுறது இவங்க எல்லாம் பெரிய சபை தானே, சபையில் பாடுறது கேட்க. அப்போ டேப் ரெக்கார்டர் இருந்ததா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. படம் இருந்ததா? எத்தனை பேரை நான் பார்த்தேன். எம்எஸ் பிளஸ் வீட்டிக்கு பட்டமாலை எம்எல் வசந்தகுமாரி சுப்பை வைத்தியநாதர் செம்மக்குடி வைத்தியநாதர், ஆறு சாத்தூர் ஜி சுப்பிரமணியம், பாலக்காடு மணியையர், ஜிஎன் பாலசுப்ரமணியம், அடுத்தது இவ திருச்சூர் சகோதரர்கள், அடுத்தது கோயம்புத்தூர் திரைசுவாமி, கும்பகோணம் ராசமாணிக்கம் பிள்ளை, எம்எம் தண்டவாணி தேசிகர், கேபி சுந்தராம்பாள், இவங்க எல்லாம் இசை உலகத்தில் அம்மாவாங்க. இசை உலகத்தில் பெரிய கொடிகட்டி பிறந்த ஜாம்பவான் கிருவானந்த வாரியார் உட்பட ஒரு தரையும் எடுக்கிறதுக்கு இது இல்லை. நான் படித்த போது இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ படியல் வகுப்பு நடந்துட்டுருக்கவே எடுத்துடுது. வகுப்பு நடந்துட்டுருக்கவே பேச போதும். என்ன கையில் இருக்கிறத எடுத்துட்டுது. கையில் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டுது. இப்போ அதுதான் வேலை செய்கிறாங்க. உலகம் முழுக்க இப்படி உழைக்க பார்த்துட்டாங்க. தாங்க கோடிக்கணக்காக உழைச்சி வச்சுருக்குறாங்க. ஒரு குரு இதுக்கு சாபம் போட்டான்னா அவங்களோட சந்தானமே அப்படி இல்லாமல் போயிடும். சம்பந்தர் சொன்னார், சமணரை அழித்த பதிகம் இருக்கு. சமணரை அழித்த பதிகம் இது பாடக்கூடாது. நாங்கள் யார்கிட்டையாவது கோவப்பட்டு பாடினா அந்த குடும்பம் அப்படியே இழுத்தண்டு போவிடும். தொடர் இழுவையாக இழுத்தண்டு போவிடும். அது திருமுறையில் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெருமை இருக்குதம்மா. அதனுடையால் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு விசேஷமான பகுதிக்கு திருமுறையில் போகிறோம். பாடல் பெற்ற தலங்களில், திருமுறை பாடல்கள் பெற்ற தலங்களில்
மிக சிறப்பாக இருக்கக்கூடிய தலங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். முதலாவதாக திருத்தில்லை என்பது சிதம்பரம், மனதில் வச்சுக்கொள்க, கை அணிக்கலுங்க. அடுத்தபடியாக திரு ஆலவாய் மதுரை. அடுத்ததுன்னா நான் இப்போ திருப்பி கேள்வி கேட்பேன், எல்லாம் ரெடியாக இருக்கணும், நிமிர்ந்திருக்கணும். இது யார் தூங்குறது மாதிரி இருக்கு, நிமிர்ந்திருங்க. அடுத்தது காஞ்சிபுரம், மற்றது காஞ்சிபுரம், அடுத்தது திருவானைக்கா, அடுத்தது திருவாரூர். இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்சபூதம், ஐம்பூத தலங்கள். இதை விட இன்னும் பெரிய அட்டவீரட்டானம், அதை விட பெரும் 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 கீர்த்தியும் சீர்த்தியும் மிக்க தலங்கள், அளவுக்கு அதிகமான தலங்கள் இந்தியாவில் இருக்கு. அதான் நான் செய்த பெரிய மகா பாவம், மகா தோஷம், மகா கர்மம், துஷ்கர்மம். அதை பாரு, எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்து இழைத்தேன் துஷ்கர்மம், ஆனந்த நடேசா சிதாகாச பிரகாச ஆனந்த நடேசா. பாடுற தோடியில் எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்திழைத்தேன் துஷ்கர்மம். இந்த துஷ்கர்மம் செய்ததுனால தான் நீங்கள் நான் எல்லாரும் இந்த பாவமான மண்ணில் பிறந்திருக்கிறோம். இதை விட பாவமான மண் நிறைய இருக்குது. அதுக்காக புண்ணியா மண்ணு நான் மற்ற மண்களை சொல்லல. புண்ணியம் மிகுந்த இடம் அது. அந்த மண்ணில் புண்ணியம் பரவி கிடக்கிறத நாங்கள் நேர பார்க்குறோம். எத்தனையோ மகான்கள் அவதாரமாகி இருக்கிறார்கள், எத்தனையோ ரிஷிகள் அவதாரமாகி இருக்கிறார்கள், எத்தனையோ சித்தர்கள் அவதாரமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இறைவன் நடமாட்டத்தை சாதாரண மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மண் தான் இந்தியா. காரணம், கைலாசம் இந்தியாவில் இருக்குது. கைலாசம் இந்தியாவில் ஒரு பகுதி, பெரும் பகுதி, முக்காப்பகுதி, காப்பகுதி சைனாவுக்குள்ளே இருக்குது. கைலாயத்துக்கு யாரும் போக இயலாது. எல்லாரும் போய் 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 திரும்பிட்டாங்க. அங்கே போனால் யார்? 2 பேர் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். திருநாக்கரசர் தான் போயிட்டு நடுவழியில் திரும்பிட்டார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களுறு வருவன கண்டேன். சொல்லுங்க. மாதற்பிறை கண்ணியானை. சொல்லுங்க. மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி போதோடு நீ சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் போதோடு நீர் சுமந்து ஏத்தி. நிமிர்ந்திருக்கோணும். புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சூவடு படாமல்
ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் களிறு வருவன கண்டேன் பிடியொடு களிறு வருவன கண்டேன் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதமோ கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டு அறியாதன கண்டேன். திருநாவுக்கரசர் கையிலையை நோக்கி போனார். கையிலையை நோக்கி போகும் பொழுது கீழ்ப்பாதம் தேஞ்சு போச்சு. கீழ்ப்பாதம் கால் படியே இல்லா போயிட்டு என்ன செய்கிறார்? முழங்காலால் தாவி தாவி போகிறார். முழங்காலால் ஒரு அங்கமாக சிவன் பார்த்தார். இவர் போகிறாளா தெரியல. கடைசியாக மிஞ்சினது என்ன? அவருடைய கால் இல்லாத உடல். கால் எல்லாமே போயிட்டு. அது பிறகு போகல. அது உருள்றார். எங்க கைலாயத்தை நோக்கி. சிவன் பார்த்தா இவன் போக மாட்டா போல இருக்கு. வந்தே திருவாம்பல் இருக்கு. இந்த ஊத்த உடம்போடு கைலாயத்துக்கு வரையில்லாதப்பா. கைலாய காட்சி தானே இந்த இருக்கு. மனசரோ அவருக்காக வாக்கப்பட்ட அந்த ஏரியில் குளிச்சு அங்கே நான் உனக்கு எங்கே காட்டணும் கைலாய காட்சி அங்கே காட்டுறேன். யார் சொன்னது? சிவன் அசரீரியாக சொல்கிறேன். இவர் அப்படியே போய் மனசரோ அந்த ஏரிக்குள்ளே குதிக்கிறார். அப்படியே விழுகிறார். அவர் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டு வெளியில் எழும்பி பார்த்தா திருவையார். போயிட்டு வெளியே வந்து பார்த்தா திரு ஐயாற்றில் இறைவன் உமி அம்மியோட காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் பாடுறார். மாதற்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல். சுவடுபடாமல் நடக்காமல் கால் இல்லையே. திரும்பி போகிறதுக்கு கால் இல்லை. கைலாயத்திலிருந்து திரும்பி போகிறதுக்கு கால் இருந்தால் தான் நம்ம போகலாம். யாதும் சுவடு படாமல். இது சுவடு. எது? இந்த கால் தான் சுவடு. இந்த கால் இல்லையே. கால் எல்லாம் போயிட்டுது. முழங்கால் போயிட்டுது. அரை வரைக்கும் இல்லை உடம்பு. எப்படி போகிறது? எப்படி போகிறது? போகலாமா சொல்லுங்க. போய் சர்வருவம் அந்த வாவியில் சுவாமி
இவர் பிடிச்சி தள்ளி விடுறார். போகிறார். அந்த போயிட்டு சுவாமி போயிட்டார். சுவாமி ஒருக்கா நினைச்சார், இவனை கொண்டு போய் வாயு பகவான் ஒரு செகண்டுக்குள்ளே அங்கே இருந்து பழைய உடம்போட 86 வயசு கிழவனாக போனவர் 21 வயசு மாப்பிள்ளையா வெளியே தேவா வழியில் வந்தார். இது வரலாறு. இது திருமுறையினுடைய அற்புதம். இது என்ன? வாயை திறந்து சொல்லுங்க. திருமுறையினுடைய மகத்துவம். அற்புதம்ன்றது என்ன? திருமுறையினுடைய மகத்துவம். இப்போ யாராவது சொன்னால் ஏற்பாங்களா? அம்மா தாயை சொல்லுங்க, ஏற்பாங்களா? திருமறை என்ற ஒன்று இருக்கின்றது ஏற்கிறாங்களா? இருக்கிறாங்க. திருமறை என்ற ஒன்று இருக்கின்றது கோயிலில் நினைக்குதா? இல்லை. நோட்டீஸில் போடுறாங்க திருமுறை பாராயணம். யார் பாடுறது? சும்மா ரோட்டில் நிற்கிறவங்க கண்ணா நம்ம பாட முடியுமா? இல்லை, நான் உங்களை கேட்குறேன், பாட முடியுமாம்மா? அப்போ யார் பாடணும்? அம்மா அந்த துறையில் பயிற்சி பெற்றவன். கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.